நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி பாடலை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மில் பல பேருக்கு எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சிட்டோம், பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், கோவிலுக்கெல்லாம் போய் நாங்கள் விரதங்கள்லாம் இருந்து வழிபட்டுட்டோம். சில காரியங்கள் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சின்னதான ஒரு குழப்பமும் ஒரு வேதனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆசைகள் இல்லை ஒரு கனவுகள் நம்முடைய குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இது வரைக்கும் எங்களுக்கு நிறைவேறவே இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் அன்னை அபிராமி கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டாலே போதுங்க. உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த சக்தி வாய்ந்த பாடலை பாடுங்க. எப்பயுமே அபிராமி அந்தாதி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல 101வது நூற்பயன் பாடல் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அப்படின்னு துவங்குகின்ற இந்த பாடலை நம்ம 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு காரிய சித்தி ஆக வேண்டிய அந்த பாடலை படிக்கணும். அப்படிப்பட்ட காரிய சித்திக்கான நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான சக்தி வாய்ந்த பாடல் எண் 25. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னை உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனியுனையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இந்த ஒரு பாடலை நீங்கள் 3 முறை பாடிட்டு உங்கள் வீட்டில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு டெய்லி நீங்கள் எப்பெல்லாம் பூஜையில் விளக்கு ஏற்றுறீங்களோ அப்போ முதல்ல நூற்பயன் பாடல், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன காரியம் வேண்டுதல் இருக்கோ அந்த காரியத்தை நீங்கள் மனசில் வேண்டி அபிராமி அன்னைக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பாடலை ஒரு 3 முறை அல்லது ஒரு முறை நீங்கள் பாடினால் கூட போதும். நிச்சயமாக அபிராமி அன்னையினுடைய சக்தியால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும், உடனுக்குடனே நிறைவேறும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அன்னை அபிராமி தாயே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. அன்னை அபிராமியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்க. இது மாதிரியான நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.